இன்னைக்கு வீடியோவை லிட்டரலாக எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கூட தெரில. அவ்வளோ அப்டேட் இருக்குது. உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப்பை பற்றி, இந்தியா டைட்டில் வின்னை பற்றி, எம்எல்சியோட அப்டேட், ஐபிஎல் 2027ஓட டேட்ஸு, அதுக்கப்புறம் கோச்சிங் ரூமர்ஸ் அண்ட் ஃபைனலி வந்துட்டு ட்ரேட் ரூமர்ஸ். போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு பந்த், குல்தீப் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, கலீல் அகமத், டேவிட் மில்லர், ஷாபாஸ் அகமதுன்னு அவ்வளோ பேரோட அப்டேட் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ். Hi guys, welcome back to Kirkran. Now we will get into the video. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம உமன்ஸ் டீமை பற்றி பேசலாம். உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப்பில் வந்துட்டு இந்தியா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல வந்துட்டு 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. கடைசியான சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. பட் ஆனால் ஒரு பெரிய தோல்வி கிடையாது, ஒரு ஃபைட்டிங் லாஸ்ன்னு தான் சொல்லணும். அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பற்றிலாம் பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்தியா வந்துட்டு ஈஸியாக குவாலிஃபை ஆகிடுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு இந்தியாவுக்கு இருக்கிற பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா ஆஸ்திரேலியா வந்துட்டு இந்த வரையும் குரூப் ஸ்டேஜில் அன்பீட்டனாக இருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்தியாவுக்கு இன்னும் ஆஸ்திரேலியா கூட மேட்ச் இருக்குது. இன்கேஸ் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஆஸ்திரேலியா பீட் பண்ணாங்கன்னா அந்த நல்ல மொமெண்டத்தோட குரூப் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட்டில் கூட முடிச்சுட்டு அந்த மொமெண்டத்துலேயே அப்படியே கண்டினியூ பண்ணி செமிஸ் ஃபைனல்ஸ்னு அப்படியே வின் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஆஸ்திரேலியாவோட மேட்ச் வந்துட்டு நல்ல மொமெண்டத்தை டிசைட் பண்ணும். ஸோ நம்ம டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டீம் இந்தியா பற்றி பேசலாம். ஃபைனலி ட்ரை சீரிஸ் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இந்தியா வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. ஃபைனலில் ஹீரோ யாருன்னு சொல்லக்கூட தேவையில்ல, ஊரே வந்துட்டு அதை பற்றி தான் பேசுது. வைபவ் சூரியவன்ஷி தான் ப்ரோ. லிட்டரலாக வந்துட்டு ரிவெஞ்ச் மோட்ல தான் இருந்தார். 11 balls 50, அன்பிலீவபிள் கைஸ். 11 ball 50, அதுவும் 29 balls 94 runs. அதுவும் இது T20 மேட்ச் கிடையாது, இது வந்து ஓடிஐக்கே அவர் இப்படி அடிச்சிருக்காரு. பார்க்கவே ரொம்ப அன்பிலீவபிளா இருந்தது அந்த இன்னிங்ஸு. ரீசன்ட் கான்ட்ரவர்சிக்கு வந்துட்டு பர்ஃபெக்ட் ஆன்சர் வந்துட்டு பேட்டில் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பேசினாங்க. ஆனால் வைபவ் சூரியவன்ஷி என்ன பண்ணார், பேட்டில் அவர் பேசிட்டு போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இந்தியா நல்லா வின் பண்ண வச்சிட்டாரு கம்ஃபர்டபுளாக. அதான் சாம்பியன்ஸ் மென்டாலிட்டின்னு வாங்க. அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸும் நல்லா கான்ட்ரிபியூட் கொடுத்தாங்க. பவுலிங் யூனிட் வந்துட்டு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாங்க. ஃபைனலாக இந்தியா வந்துட்டு டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. இதை வந்துட்டு ஃபைனல்ஸை கண்டிப்பாக வந்துட்டு சூரியவன்ஷி ஷோன்னு தான் சொல்லணும். அந்த பையனை பார்க்க ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது அவர் பேட்டிங்கை பார்க்கறதுக்கு. இப்போ வேற இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகிருக்கான், அயர்லாந்து சீரீஸ் போகிறான். அந்த மேட்சுமே பார்க்கறதுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ வைபவ் சூரியவன்ஷி எப்போடா மேட்ச் ஆடுவான் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு கொண்டு வந்துட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது எம்எல்சியோட அப்டேட்டுக்கு வரலாம். நம்ம வந்து டிஎஸ்கே வந்துட்டு சாரி கைஸ், இப்போ இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான் போல இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு 220+ சேஸ் பண்ணி ஃபேஃப் டு பிளஸ் செஞ்சுரிலாம் அடித்தோடனே அப்சல்யூட் மேட்னஸ் அப்படின்னு நினச்சி சில்லறையெல்லாம் செதற விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட்டு 2 மேட்சுமே தோத்துட்டாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் கூடயும் தோத்துட்டாங்க, எம்ஐ நியூயார்க் கூடயும் தோத்துட்டாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய லாஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ என்ன கேட்டால் இப்போ வந்துட்டு டிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ஹோப் வந்துட்டு லைட்டாக லூஸ் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கணும். பார்க்கலாம். இந்த இதில் வந்துட்டு 6 டீம் தான் ஆடுறாங்க. ஸோ 4 டீம் வந்துட்டு குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ ஏதாவது தடுமாறி உள்ளே வராங்களான்னு பார்ப்போம். ஆனால் எனக்கு பெருசாக எதுவும் ஹோப்ஸ் இல்லை அவங்க ஆன கடைசி 2 மேட்சை பார்த்துட்டு. தென் ஒரு குயிக் அப்டேட் கைஸ், ஐபிஎல் 2027ஓட டென்டேட்டிவ் டேட்ஸ் அதுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏனே தெரில கைஸ், இந்த தடவை வந்துட்டு ஐபிஎல் 2026 முடியறதுக்குள்ளேயே வந்துட்டு ஐபிஎல் 2027ஓட எல்லாமே வந்துட்டு அப்பத்துலேருந்தே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா March 10th வந்துட்டு ஐபிஎல் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. May 15th வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரீசன் வந்துட்டு சிம்பிள் தான் கைஸ், அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர்லி ஹெவி ரெயின் அண்ட் இந்த ஸ்கெடியூலிங் இஷ்யூலாம் அவாய்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஐசிசி கிட்ட அதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க, பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த விண்டோ தான் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் ஆல்ரெடி பிளானிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆக்ஷன் டேட்ஸ் இது எல்லாமே கூட சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கைஸ் இப்போ டிசியோட கோச்சிங் செட்டப்பில் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் பெருசாக எதிர்பார்க்கலாம். அதாவது ஏமங் பாதானியை சாக் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு ஹெட் கோச்சா வந்துட்டு சௌரவ் கங்குலி தான் வருவாருன்னு நிறைய ரிப்போர்ட்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. தென் வந்துட்டு பேட்டிங் கோச்சா வந்துட்டு யுவராஜ் வருவான்னு சொல்றாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கான கோச்சிங் சாய்ஸஸ் தான். அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல, ஆனால் நிறைய ரிப்போர்ட்ஸ் பண்ணிட்டாங்க, நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள்ல அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தென் இப்போ வந்துட்டு கைஸ் ட்ரேட் ரூமர்ஸ்குள்ளே வரலாம். ஃபர்ஸ்ட் ரூமர் வந்துட்டு ரிஷப் பண்ட் டு டெல்லி கேபிட்டல்ஸ் தான். ரிப்போர்ட்ஸ் படி வந்துட்டு இது ஆல்மோஸ்ட் டன் டீல் மாதிரி பேசுகிறாங்க. பண்ட் அண்ட் குல்தீப் வந்துட்டு ட்ரேட் பேக்கேஜ் அந்த டிஸ்கஸ்கன் நடந்து அது எல்லாமே முடிஞ்சு
பண்ட் வந்துட்டு ஒரு பெரிய பே கட் எடுத்து வந்துட்டு டெல்லிக்கு போறாரு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை விட பெரிய விஷயம் என்னதுன்னா, ஆல்ரெடி வந்துட்டு பந்துக்கும் குல்தீப்புக்கும் ட்ரேட் ரூமர்ஸோட டாக்குமெண்ட் பேப்பர்ஸ், அதாவது அப்ரூவல் பேப்பர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி பிசிசிஐ கொடுத்து அது ஆல்மோஸ்ட் டன் டீல்ன்ற மாதிரி சொல்றாங்க. இஃப் திஸ் ஹேப்பன்ஸ், ஆக்சுவலி வந்துட்டு பந்துக்கு வந்துட்டு ஒரு ரிவைவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட்ஸ், அதாவது நியூஸ் ஆர்டிகல்ஸ், நிறைய கிரிக்கெட் ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கேஎல் ராகுல் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் டிசி கேப்டன் ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சும் அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அக்ஷர் பட்டேலை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஸோ பந்துமே வந்துட்டு கேப்டன்சி ப்ரெஷர் திருப்பி எடுத்துப்பாரான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ கைஸ், இன்னைக்கான பிகஸ்ட் டாபிக் உள்ள போகிறோம். 2026 ஐபிஎல் முடிகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த ரூமர் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ஹர்திக் பாண்டியாவோட ரூமர் தான் சொல்கிறேன். 3 days முன்னாடி வந்துட்டு ஹர்திக் ஜெய்ஸ்வால் ட்ரேட் ரூமர்ஸ் பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் கைஸ், கிரிக்கெட் லாஜிக்கில் பார்த்தாலுமே அது ஆக்சுவலி மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா எம்ஐக்கு வந்துட்டு இப்போ ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேணும். அதுக்கு தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த ஸ்லாட்டை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஆருக்குமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மிடில் ஆர்டர் வேணும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்துட்டு ஆர்ஆரில் வந்துட்டு ஒரு ஓனர்ஷிப் சேஞ்ச் வேறு நடக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பராக் கேப்டனாக இருப்பாரான்னு கேட்டால் 100% சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ட்ரேடு எக்ஸில் வந்துட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நான் ஹை பாசிபிலிட்டிஸ் எப்படி சொல்கிறேன்னா, இந்த 2 சைடுமே அது வந்து ஒரு பெனிஃபிஷியலான ட்ரேட் தான். ஸோ அதனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது செட்டில் ஆகிறதுக்குள்ள இப்போ ரீசெண்டாக என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, சிஎஸ்கேவோட ஆங்கிள் வந்துருச்சு. சிஎஸ்கேல இருந்து தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா ட்ரேட் ரூமர்ஸே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ திருப்பி பேக் டு தட் சேம் ஓல்ட் திங். எக்ஸ் பிளாட்ஃபார்மில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தூபே ப்ளஸ் கலீல் ஃபார் ஹர்திக்னு பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி நம்ம முன்னாடியே சொன்ன பேக்கேஜ் தான் இது. பட் ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, சிஎஸ்கே வந்துட்டு இப்போ வரையும் ஹர்திக்கு ட்ரேட் என்கொயரிஸ் எதுவும் வைக்கலன்னு கிரிக்பஸ் வந்துட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு ட்ரேடாக என்ன பேசியிருந்தாங்கன்னா, கிரிக்பஸ் வந்துட்டு கலீல் அகமது அண்ட் டேவிட் மில்லரோட ட்ரேட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க 2 டீமுமே வந்து இல்லை, இந்த மாதிரி எதுவுமே பர்சியூ பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது அவுட் ஆஃப் ப்ளூ எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரேட் ரூமர், அதாவது கிரிக் பிளாகர் அப்படின்னு ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் வந்துட்டு சிஎஸ்கே ஷாபாஸ் அகமத்தை வந்துட்டு என்கொயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்எஸ்ஜி கிட்ட. பட் ஆனால் எல்எஸ்ஜி வந்துட்டு ஃபர்மாக நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. பர்சனலாக என்ன கேட்டால் ஷாபாஸ் வந்து ஒரு குட் ஃபிட்டாக இருப்பார், நல்ல பேட்டிங் ஆப்ஷன் கொடுப்பாரு, நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு, நல்ல ஒரு ஃபீல்டர், ப்ளஸ் இந்தியா டீமுக்கெல்லாம் ஆடி இருக்காரு, ஸ்குவாட் பேலன்ஸை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு ஆனால் ட்ரேட் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எல்எஸ்ஜி அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ஷாபாஸ் அகமத்தை கொடுப்பாங்களான்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வீரை ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரியும் தெரிலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஷாபாஸ் அகமத் ட்ரேட் என்கொயரிலாம் நடக்குதுன்னா வீர் வந்துட்டு ஆப்ஷனுக்கு வரதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் அதுவும் என்ன ஆகுதுன்னு. அண்ட் ஃபைனலி கைஸ், ஒன் லாஸ்ட் நியூஸ் என்னதுன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில. ஆஃப்டர் தட் 2026 சீசன் வந்துட்டு நிறைய ஒரு மிக்ஸ்டு எமோஷனில் தான் இருந்தாங்க. பட் ஆனால் இது என்னதுன்னா, கிரிக்பஸ் ரிப்போர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இஸ் கோனா ஸ்டே ஆஸ் ஹெட் கோச் ஃபார் 2027 ஐபிஎல் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ளெமிங்க்கு வந்துட்டு இன்னொரு 1 more year தரணும். ஏன்னா 19 years அவர் நமக்கு 5 கப்பு 2 சாம்பியன் ட்ராஃபி இதெல்லாம் அடிச்சிருக்காரு. அதெல்லாம் விட இன்னொன்று வந்துட்டு அவரோட ஸ்டைல் ஓல்ட் மெத்தட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது நம்மன்றதை விட மொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸுமே அதை தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ மிட்வேல ஒரு கோச்சை கொடுத்துட்டு வந்து அவர் ஒரு செட் பண்ணாத டீமை வந்துட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சி அதுக்கப்புறம் அவர் ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்காம அவரையும் போட்டு அடிச்சு அது ஒரு கேஸ் ஆகிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ளெமிங்கே வந்துட்டு 2027 சிஎஸ்கேயா ஹெட் கோச்சாக இருக்கிறதே பெட்டர் தான். ஸோ இந்த சைக்கிள் வந்துட்டு முடிச்சதுக்கப்புறம் வேணால் நெக்ஸ்ட் நியூ கோச்சை வந்துட்டு சிஎஸ்கே ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஆல்ரெடி நிறைய ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பேசி கூட வச்சுருப்பாங்க. ஸோ பார்ப்போங்க, இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கிறது. ஸோ இந்தியா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்ட்ரானரி கேம்பெயின் தான் சொல்லலாம். அந்த ட்ரை சீரீஸில் நல்லா கிரிக்கெட் ஆடி நல்லா ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ட் வந்துட்டு டிசிக்கு திரும்பி வருவாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. பார்த்தா அந்த ட்ரேட் ரூமர்ஸும் நடக்குது. தென் ஹர்திக் பாண்டியா ட்ரேட் எங்கே நடக்க போகுதுன்னே தெரில. பட் ஆனால் ஒரு நிறைய இப்போ கம்மிங் டேஸில் நம்ம நிறைய ட்ரேட் ரூமர்ஸை பார்ப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் ஷாபாஸ் அகமத் வந்துட்டு சிஎஸ்கேக்கு ஒரு குட் ஃபிட்டாக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா கைஸ்? ஸோ உங்களுடைய தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரிக்ராண்ட்டுக்கு. See you in next video guys. Bye.